வெல்கம் டு ஆல் ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 30 ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். யாக்ஷாம் எந்த மாநிலத்தின் நடனம்? சிக்கிம். சூஃபாத் எந்த மாநிலத்தின் நடனம்? சிக்கிம். லம்பாடி மற்றும் குசாடி எந்த மாநிலத்தின் நடனம்? தெலுங்கானா. லபாங் பூமணி மற்றும் கஜன் எந்த மாநிலத்தின் நடனம்? திரிபுரா. கஜ்ரா மற்றும் தாத்ரா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரப்பிரதேசம். மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கக்கூடிய பழங்குடியினர் பைனா, புஞ்சியா, கட்காரி, ஹல்பா மற்றும் பாரதி. கான் அப்துல் காஃபர் கான் 1987 பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சங்கர் தேவ் ஏக சரண தர்மா வீரபுருஷ மர்காவை நிறுவியிருக்காங்க. முன்னுரையில் நீதிக்கான லட்சியங்களை ரஷ்ய நாட்டுல இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். முதலாவது ஐந்தாண்டு திட்டம் 1951 இருந்து 56 வரைக்கும் நிலவுல இருந்துச்சு. பகுதி 10ல பழங்குடியினர்கள் பகுதிகளை பத்தி சொல்லியிருக்காங்க. கோண்டலிச்சி 1837 இருந்து 1856 வரைக்கும் சக்ரா பைசோ தலைமையில ஒடிசால நடந்துச்சு. பஞ்சாப்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை முட்சார் பிரிச்சின் கால கேந்திர நிறுத்தியா லோக்ரி. வைட்டமின் B6 பைரிடாக்சின் சொல்லலாம், வைட்டமின் B7 பயோட்டின் சொல்லலாம், இல்ல விட்டமின் H அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கான திட்டம் ஆயுஷ்மான் பாரத் 2018 சுகாதார அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் மே 2020 வீட்டு வசதி அமைச்சகம். நிஷ்டா 2019. சமகர சிக்ஷா வித்யாஞ்சலி நிபுன் பாரத் 2021. டிஜிட்டல் இந்தியா மிஷன் ஜூலை 1, 2015. தேசிய டிஜிட்டல் சுகாதார மிஷன் ஆகஸ்ட் 15, 2020. ஸ்வயம் பிளஸ் 2024. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா 2014. அடல் ஓய்வூதிய யோஜனா ஜூன் 2018. தீதாய் பழங்குடியினர் முதன்மையாக எந்த மாநிலத்தில் காணப்படுகின்றனர்? ஒடிசா. ராம்பேஜ் ஏவுகணையை எந்த நாடு உருவாக்கியது? இஸ்ரேல். சர்வதேச பிக்கெட் கூட்டணியில் எந்த நாடுகள் அதிகாரப்பூர்வமாக உறுப்பினராக இணைந்துள்ளன? நேபாளம். ஆசிய பசிபிக் ஒலிபரப்பு மேம்பாட்டு நிறுவனத்தின் நிர்வாக குழுவின் தலைவராக எந்த நாடு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது? இந்தியா. மைத்ரி பயிற்சி இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி? தாய்லாந்து. கனடாவுக்கான இந்திய உயர் ஸ்தானிகராக நியமிக்கப்பட்டவர் யார்? தினேஷ் கே பட்நாயக். இது கிறிஸ்டோபர் கூட்டர் கனடா நாட்டில இருந்து இந்திய நாட்டுடைய தூதுவர். பாலசுப்ரமணியன் மாலத்தீவுக்கான இந்திய உயர் ஸ்தானிகர். சங்கர் பிரசாத் சர்மா நேபாள் நாட்டில இருந்து இந்திய நாட்டுடைய தூதுவர். ஜிதேந்தர் பால் சிங் இந்திய நாட்டில இருந்து இஸ்ரேல் நாட்டுடைய தூதுவர். ஆலியாவதி லாகுமர் வடகொரிய நாட்டுடைய தூதுவர். 2025 134வது டுராண்ட் கோப்பையை வென்ற அணி எது? நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணி டைமண்ட் ஹார்பர் அணியை தோக்கடிச்சு கொல்கட்டால நடந்த ஃபைனல் மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. போர்ச்சுகல் நாடு UEFA நேஷன்ஸ் லீக் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. ஸ்பெயின் நாடு தோக்கடிச்சு. மெக்சிகனோட அமெரிக்கா நாட்டை தோக்கடிச்சு 2025 கோன்காகாஃப் தங்க கோப்பை ஜெயிச்சிருக்காங்க. செல்சி அணி FIFA கிளப் உலக கோப்பை 2025 PSG அணியை தோக்கடிச்சு ஜெயிச்சிருக்காங்க. இந்த FIFA கிளப் உலக கோப்பை முதல் முறையா அமெரிக்கால நடந்துச்சு. இங்கிலாந்து நாடு ஸ்பெயின் நாடை தோக்கடிச்சு UEFA மகளிர் யூரோப் டோர்னமெண்ட் ஜெயிச்சிருக்காங்க. மினர்வா FC அணி அண்டர் 15 நார்வே கோப்பையை நார்வேகன் FC அணி தோக்கடிச்சு ஜெயிச்சிருக்காங்க. பாதுகாப்பு அமைச்சகம் குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா புரிந்துணர்வு ஒப்பந்தத்தால் எத்தனை வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்கள் பயனடைவார்கள்? நியர்லி 63 லட்சம். பார்கவஸ்ட்ரா ட்ரோன்களை எதிர்கொள்ள இந்தியாவின் முதல் உள்நாட்டு மைக்ரோ ஏவுகணை அமைப்பு. இந்தியாவின் மிகப்பெரிய பாதுகாப்பு கண்காட்சி ஏரோ இந்தியா பெங்களூர்ல நடந்துச்சு. ஆஸ்ட்ரே MK3 ஏவுகணையுடைய புது பேர் கந்திவா. இந்திய கடற்படை மேகன் 25 3வது பதிப்பு நடத்தியிருக்காங்க. இந்த நாள் தேசிய விளையாட்டு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஆகஸ்ட் 29. மைய கருத்து ஸ்போர்ட் டு ப்ரோமோட் பீஸ்ஃபுல் சொசைட்டிஸ். ஜூலை 20 சர்வதேச நிலவு தினம், உலக சதுரங்க தினம். ஜூலை 22 உலக மூளை சுகாதார தினம். ஜூலை 25 உலக நீரில் மூழ்குதல் தடுப்பு தினம். ஆகஸ்ட் 1 உலக நுரையீரல் புற்றுநோய் தினம், தேசிய மலையேறும் தினம். ஆகஸ்ட் 9 உலக பழங்குடியினர் தினம். ஆகஸ்ட் 12 சர்வதேச இளைஞர் தினம். ஆகஸ்ட் 7 தேசிய கைத்தறி தினம். ஆகஸ்ட் 19 உலக மூத்த குடிமக்கள் தினம். பாதிக்கப்படக்கூடிய குழுக்களுக்காக யுமீட் போர்ட்டல் எந்த அமைச்சகம் அறிமுகப்படுத்தியது? சிறுபான்மையினர். வணிக அமைச்சகம் ஸ்பைஸ் திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஜல்சக்தி அமைச்சகம் சக் சரக்ஷன் கிராமீன். கல்வி அமைச்சகம் பிரதான் மந்திரி உச்சதர் சிக்ஷா புரோத்சாகன். நிலக்கரி அமைச்சகம் ரீக்ளைம் கட்டமைப்பு ADEE திட்டம். ஆதி கர்மயோக அபியான்
பழங்குடியினர் அமைச்சகத்தால தொடங்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய பழங்குடி தலைமைத்துவ திட்டம். OSAT குறைக்கடத்தி வசதி எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? குஜராத் மாநிலத்துல ஆரம்பிச்சிருக்காங்க. சமீபத்துல திரிபுவன் சஹகாரி பல்கலைக்கழகத்தை நிறுவுவதற்கான மசோதா குஜராத்ல நிறைவேற்றப்பட்டிருக்கு. குஜராத் மாநிலம் ஜன் சுரக்ஷா சந்திருப்தி அபியான் ஆரம்பிச்சிருக்காங்க. குரூஸ் பாரத் மிஷனுடன் அதிகாரப்பூர்வமாக இணைந்த முதல் மாநிலம் குஜராத். பிரதமர் மோடி 100 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய விட்டார மின்சார வாகனத்தை அறிமுகப்படுத்தியிருக்காரு குஜராத்ல. பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய ஒரு சில முக்கியமான நோய். கிரவுன் கால் டிசீஸ், ஆக்ரோபாக்டீரியம் டுமிஃபெசினிஸ், வில்ட் ஆஃப் பிளேட்டோ, Pseudomonas solanaceae, black arm of cotton and bacterial bed of cotton, Xanthomonas uricela ஏற்படுது. துண்டு டிசீஸ் ஆஃப் வீட், Corynebacterium triticale மற்றும் Nematode Anguina triticale ஏற்படுது. ஒரு சில முக்கியமான தாதுக்கள். சிடரீட் அயனோட இரும்புடை தாது, சால்கோபைரேட் மலாச்சிட் காப்பர், ருட்டைல் டைட்டானியம், பிட்ச்பிளெண்ட் யுரேனியம், wolframite டங்ஸ்டன், பைரைட் சல்ஃபர், ஸ்பெலரைட் சிங்க், கசிட்டரைட் டின்.